வேளையிலும் அதிகாலையிலும் துதிக்க தந்த கருமைக்காக நன்றி. மே மாதம் இசுவே இந்த துதி ஆராதனையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்த மே மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேவ கருத்துல ஒப்பு கொடுத்த தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்காக இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை முடியும். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே. உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தாவே. உமக்கு எல்லாரும் வாய்கள் தந்தப்பா. இயேசுவே 4 மாதங்கள் தேவன் எங்களுக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராக இருந்தீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தை அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவ நாமம் மகிமைப்படட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த புதிய மாதம் முழுவதும் அப்பா என் தேவன் எங்களோடு கூட வருவீராக அப்பா. இந்த மே மாதத்தை முழுமையாக தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே நாமம் மகிமைப்படட்டும், நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசுவே 4 மாதங்கள் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் வாய்களை திறந்தப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We thank you Lord, we thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. லோரி மாமா சப்த நமாதினி கரவா. உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேவனே நீ நல்லவராகவும் வல்லவராகவும் அப்பா போதுமான தெய்வமாயிருந்தீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உண்மையாயிருந்தீரே. உமக்கு நன்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஓரி மரபா சத்தினி கரவா. Thank you. எல்லாரும் இருக்கிறீங்க வாய்களை திறந்தப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி ராஜாதி ராஜாவே. உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தாவே. உமக்கு நன்றி அதிசயமானவரே. உமக்கு நன்றி இயேசுவே. We thank you Jesus. We thank you Lord. We thank you Lord. ஓரி பாபா சப்தநாதினி கரவா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. என்றும் 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 மாறாதவரே. உமக்கு நன்றி அல்பாவும் ஒமேகாவுமானவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. Oh, we thank you Jesus. நோக்கி பார்த்து சொல்லலாம். We thank you Jesus. We thank you Lord. சுத்திரம் இயேசுநாதம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம். ஸ்தோத்திரம் இயேசுநாதம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவும். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவும். வானதூத சேனைகள் மனதர கீதங்களா எப்போதும். வானதூத சேனைகள் மனதர தீரங்களா எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசுநாதம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம். ஸ்தோத்திரம் இயேசுநாதம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம்
இத்தனை மதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொறுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொறுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதம் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாதீது நாமத்தை நாதரவு 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 எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்கள் தெரியுமா இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா we worship you Lord we worship you Lord we worship you Jesus உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா ரப சக்தி நீக்கரப்பா இந்த புதிய மாதத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த புதிய மாதம் முழுவதும் அப்பா தேவனே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை நடத்துவீராகப்பா நீர் எங்களை நடத்துவீராகப்பா நீர் எங்களை நடத்துவீராகப்பா Lord Lord lead us Lord Paul உயர்வின் கரத்துல இயேசுவே இருக்கிற களிமணை போல அப்பா எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் Lord we worship you Lord எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ரபா சக்தி நீக்கரப்பா we thank you Jesus we thank you Lord we thank you Lord எல்லாரும் வாய்கள் திறந்தப்பா இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே we thank you Jesus உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லலாம் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 கர்த்தாவே we thank you Jesus hallelujah hallelujah ஒரு பாட்டு சொல்லுங்கப்பா உயர்வின் கரத்துல இருக்கிற களிமணை போல நீங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஓரி பாபா சப்தன மணி நீக்கரம் we thank you ஓரி பாபா சக்தி நீக்கரமா சக்தி நீக்கரமா thank you Jesus குயவனி படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி
விரும்புவார் யாருமே இல்லை அப்பா இந்த உலகத்துல அப்பா. ஒருவேளை அப்பா வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்து, ஒருவேளை என்னுடைய படிப்பை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து என்னை விரும்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும் அப்பா இயேசுவே நீர் ஒருவர் நினைக்கிறீரப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஓரி மாமா சக்தி நீ கரவா. We thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. முழுமையாக திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ரமா சந்தரவரி நீ கரவா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. சொல்லாம உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்தப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரமா சந்தரவரி நீ கரவா. We thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க வாய்களை திறந்தப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. Thank you Jesus. Hallelujah. We thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. புதிய மாதத்தை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே குயவன் கரத்துல அப்பா இயேசுவே தன்னோ ஒப்பு கொடுத்த களிமணை போலப்பா இயேசுவே இந்த காலை வேளையிலப்பா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அப்பா திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனை மட்டுமாய் நடத்தின எங்கள் எதிரேசர் இனிமேல் நடத்த நீ நல்லவராய் இருக்கிறவரை யாரும் உமக்கு நன்றி. சப்தனாதி நிற்கிறவா ஓரி பாபா சப்தனாதி நிற்கிறவா ஓரி மா சப்தி நிற்கிறவா சப்தனாதி நிற்கிறவா ஓரி பாபா சப்தனாதி நிற்கிறவா சப்தனாதி நிற்கிறவா. உமக்கு நன்றி கர்த்தாவே.
இயேசுவே இந்த புதிய மாதத்தை அப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்தோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மே மாதத்துல நாங்கள் காலை நிதி எடுத்து வைத்திருக்கிறது என் தேவ கிருபை. ஆமென். அல்லேலூயா. மட்டுமாய் நம்மை நடத்திய தேவ கிருபை, இந்த 4 மாதங்கள் நம்ம கடக்க செய்தது தேவ கிருபை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 மாதங்கள் தேவன் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் என் தேவன் நம்மோடு கூட வந்திருக்கிறார். நம்ம தனியாய் விடுகிற தெய்வம் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை பார்த்து சொல்லுங்கப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்ல எல்லா வாய்களும் திறந்து தேங்க்யூ தேங்க்யூ Jesus. பாடல் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதத்தை செய்யப்பா. எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த புதிய மாதத்துலப்பா எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்ப்பிலிருந்து சொல்லலாமா, எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்தப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். 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 அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க. உதவி செய்திருக்க, உயர்த்தி வச்சிருக்க, நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. உதவி செஞ்சிருக்க, உயர்த்தி வச்சிருக்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க, உயர்த்தி வச்சிருக்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க, உயர்த்தி வச்சிருக்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
ஆராய்ந்து முடியாமல் அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உன்னைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்ததோடு அதிசய நடத்திடுங்க. உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்ததோடு அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உமாரே தான் வருகிறது, அழகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உமாரே தான் வருகிறது, செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உமைதான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். அவை பார்த்து சொல்லலாமா? அற்புதத்தை செய்யுங்கப்பா. உமைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு 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 சொல்லுங்க. இந்த புதிய மாதத்துலப்பா உமைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், அற்புதத்தை செய்யுங்கப்பா, தடைகளை உடைங்கப்பா. தேவனே, இந்த புதிய மாதம் இதுவரை பார்த்து கேட்டேனே, இனி நீ காண மாட்டாய் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே, இந்த புதிய மாதத்துலப்பா ஒருவேளை இந்த 4 மாதங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தியர் இந்த புதிய மாதத்துல வாழ்க்கை விட்டு விலகி போகிறப்பா, இயேசுவின் நாமத்துல சாபத்தின் கட்டைகள், பாவத்தின் கட்டைகள், கண்ணீரின் கத்தைகள், உபத்திரவத்தின் பள்ளத்தாக்குகள் இயேசுவின் நாமத்துல மாறணுமப்பா. சமயம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த புதிய மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய், ஒரு அதிசயத்தின் மாதமாய், என் தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற மாதமாய் மாற்றுகிறாங்கப்பா. இயேசுவே, ரமா சக்தி நீக்கிறப்பா. இயேசுவே, ஒரு மனிதனுடைய கைகளை நம்பி நாங்கள் புதிய மாதத்துல வரலப்பா. இந்த புதிய மாதம் முழுமையாக நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை நடப்பீங்கப்பா. மட்டுமா நடத்தி நல்லவரப்பா. சொல்லுங்க, வாய்களை திறந்தப்பா. இந்த புதிய மாதத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இதோ சீக்கிரம் வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். அவரை பார்த்து ஒரு விசை கூட சொல்லலாமா? உம்மைத்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், எனக்கு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லுங்க. இந்த புதிய மாதத்துல ஒரு மனிதனை நம்பி வரல, உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம். மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு விலகினாலும், நம்மை விட்டு விலகாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ரிவா சக்தி நிவாரிக்கிறவா. ஓ we thank you Jesus. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Oh, we thank you, Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே.
அற்புதத்தை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த புதிய மாதம் அப்பா இயேசுவே நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you Jesus, we thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே இந்த 4 மாதங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததே உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே இந்த கொள்ளை நோயினாலப்பா இயேசுவே இத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாலும் இந்த தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. வாதை உன் கோடாரத்தை அணுகாது என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. Oh yes Lord, புது மே மாதம் அப்பா முழுமையாய் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாற்று மகிமை பரிடும் அப்பா. சகல துதிகையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம் கூட இந்த மே மாதத்துல இந்த வாக்குத்தத்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புதிய மாதம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இந்த புதிய மாதம் தேவன் நமக்கு முன்பதாக சென்றிருக்கிறார். கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நமக்கு முன்பதாக சென்றிருக்கிறார். ஆமென். நம் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை தனிமையாய் விடுகிற தெய்வம் அல்ல. நீங்களும் நானும் வானமும் பூமி மடிந்து போனாலும் என் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது மாறாததாய் இருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. வானமும் பூமி மடிந்து போனாலும் என் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனிதர்கள் மாறினாலும், உறவினர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் தலைகீழாக மாறினாலும், 2020 சூழ்நிலைகள் தலைகீழாக மாறி எத்தனையோ திட்டங்களை போட்டு வைத்திருந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. இந்த மாத வாக்குத்தத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2, 3 மற்றும் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Book of Isaiah chapter 45 verse 2, 3 and 4. ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை சபைப்படுத்துவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருளிருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபிடம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலிடமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரித்தேன். ஆமென், ஹalleluya. நான் உனக்கு முன்பதாக போய் கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த சபையின் போதகராக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் உனக்கு முன்பதாக போய் இந்த புதிய வருடத்துல கூட 2020ஆம் ஆண்டு கூட தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. தடைகளை உடைக்கிற தேவன் முன்பதாக முன் செல்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அதே வாக்குத்தத்த வார்த்தையை இந்த மாதம் கூட தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா? நான் உனக்கு முன்பே போய் கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை அதுதான். இந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போயிருக்கேன். இந்த மே மாதம் நீங்கள் தனிமையாய் அல்ல, உங்களுக்கு முன்பதாக தேவன் ஒருவர் சென்றிருக்கிறார். ஆமென், ஹalleluya. This is God who's gone ahead of us. நமக்கு முன்பதாக ஒரு தேவன் ஒருவர் சென்றிருக்கிறார். அந்த புதிய மாதத்துல என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தனியே விடுகிறதில்லை. I will not leave you nor forsake you. நான் உன்னை கைவிடாத தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. இந்த மாதம்
நான் உனக்கு முன்பே போய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ எங்க பார்த்தாலும் ஒரே இக்கட்டின் சூழ்நிலையா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் தடைகளா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பே சென்றிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பதாக போயிருக்கிறார். இந்த புதிய மாதத்துல தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்பே. தேவன் நமக்கு முன்பதாக போவார் என்றால் எந்தெந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நல்லா கேட்டுக்கோங்க. எப்பொழுது யாராவது ஒருவர் இந்த உலகத்துல ஒரு விஐபி ஒருத்தர் போறான்னு வச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சு, நம்ம பிரதம மந்திரியோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ போறானா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் சொல்றார், நான் உன் முன்பதாக போகிறபடி முதலாவதாக உன் தடைகள் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி சாப்டர் 31 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இங்கு தேவன் முன்பதாக செல்வதை மோசே இடத்துல இருந்து யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி தேவன் அழைக்கிறார். இப்போ அழைத்த பொழுது இப்போது தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்போ மோசே யோசுவா இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். முதலாவதாக கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முன்பதாக போகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த 2020ஆம் ஆண்டு இந்த மே மாதத்துல தேவன் சொல்லுகிறார், எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கடந்த மாதம் நாம் தடைகளை சந்தித்திருக்கிறான். ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில கண்ணீர் வந்திருக்கலாம், துக்கம் வந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம எதிர்பாராத தடைகள் வந்திருக்கலாம். ஆனா 2020ஆம் ஆண்டு மே மாதம் தேவன் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உனக்கு முன்பதாக போய் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைய வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பதாக பெரிய ஒரு அக்கினி இருந்தது. அது 7 மடங்கு என்ன ஆச்சா, அந்த அக்கினி அது சூடாக்கப்பட்டது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவளை கைகளையும் கால்களையும் கட்டி என்ன பண்ணாங்கன்னா, அதை எரிகிற அக்கினிக்குள்ள போட்டார்கள். ஆனா ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்ன நடந்தது, யாருடைய கைகளும் காலும் கட்டப்பட்டு ஒரு இருக்கிற அக்கினிக்குள்ள போடப்பட்டார்களோ அவர்கள் என்ன பண்ணாங்களா, கொஞ்ச நாட்கள்ல கொஞ்ச நேரத்துல அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்களா, அவர்களோடு கூட தேவன் வந்து இப்ப கட்டுகளோடு போடப்பட்டவர்கள், இப்ப கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்கள், அவங்க சுதந்திரமாய் திருந்தார்கள். அக்கினியில இருந்தார்கள், ஆனா அக்கினியிலும் தேவன் அவங்களோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை 2020ஆம் ஆண்டு மே மாதம் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா மே மாதம் தேவன் சொல்லுகிறார், அந்த அக்கினி ஊடாய் போனாலும் என் தேவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் தேவன் இந்த மாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக போய் இருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரையும் அக்கினிக்குள்ள போடுவதற்கு முன்பதாக தேவன் எங்க இருந்தார், அங்கதான் இருந்தா. ஏனென்றால் அதுக்கு பின்பதாக தேவன் அங்க போட்ட பின்பதாக தேவன் அங்க வந்திருப்பார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்கினி என்ன பண்ணிருப்பாங்க, அவர்கள் மடிந்திருப்பார்கள். இவர்கள் 3 பேரையும் போடுவதற்கு முன்பதாகவே
தேவன் அந்த இடத்துல இருந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த 2020ஆம் ஆண்டு மே மாதம் நீங்கள் கால் வைப்பதற்கு முன்பதாகவே தேவ சமூகம் உங்களுக்கு முன்பதாக சென்றிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சமூகம் என்ன செய்கிறதா? அது தடைகளை உடைக்கிற தேவ பிரசன்னமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன்பதாக என்ன வேணும்? ஒரு தடை என்று ஒன்று இருக்க வேண்டும். ஆமென். Hallelujah. Only if there is an obstacle that God can break through. ஒருவேளை நீங்க இங்கிருந்து பார்க்கும்போது ஐயோ இந்த மாதம் எனக்கு தடை இருக்கிறது போல இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் போக போக தடைகளை உடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசுவாவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இங்க யோசுவாக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, இங்க பெரிய ஒரு யோர்தான் நதி இவர்கள் முன்பதாக கரை புரண்டு ஓடியது. இப்போது யோசுவா ஆராதனை வீரர்களை எழுப்புங்க, தேவனை ஆராதிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? இந்த யோர்தான் நதிக்குள்ளே போனாங்களாம். இந்த நல்லா கேட்டுக்கோங்க, யோர்தான் நதி இவர்களுக்கு தடையாய் இருந்தது. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண வேண்டிய தேசத்தை அடைவதற்கு முன்பதாக ஒரு பெரிய தடை வந்தது. இந்த மே மாதம் கூட ஒருவேளை இங்க இருந்து பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெரிய தடை இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு லாக்டவுன் இருக்கிறது, இவ்வளவு பெரிய தடை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் என்ன செய்யணுமா? தேவனை துதிக்கணும். யோசுவா யாரை எழுப்புகிறான் என்றா ஆராதனை வீரர்களை எழுப்புகிறான். அவளுக்கு தெரியும் தடை இருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் போது யோசுவா பார்க்கும் போது இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறதா. இப்ப இவன் போய் தேவ சமூகத்துல தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆராதனை வீரர்களை எழுப்பு, நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ தேவனை துதி, நீ தேவனை உயர்த்து. அதே வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த நாட்களில் தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது இந்த மே மாதத்துல தேவன் சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா இந்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த யோர்தான் நதி பயங்கரமா ஒரு பெரிய ஒரு சப்தத்தோடு இது ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருக்கும். ஐயோ இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறது, இவ்வளவு கரை புரண்டு ஓடுகிறது. இந்த யோர்தான் எப்படி நாங்கள் கடப்போம்? ஒருவேளை மே மாதம் துவக்கத்துல முதல் நாள் நீங்க நின்று பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ இவ்வளவு பெரிய தடையா? ஐயோ கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேலைஸ்தலம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் கல்லூரி அடைக்கப்பட்டிருக்கிறது, ஐயோ என்னுடைய ஸ்கூல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஐயோ எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும் போது அது கரை புரண்டு ஓடுகிறதை போல இருக்கலாம். ஆனா எப்போதும் நீங்க தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அந்த யோர்தான் நதிக்குள்ள இந்த ஆராதனை வீரர்கள் தேவன் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு செல்கிற ஆராதனை வீரர்கள் எப்போது காலடி எடுத்து வைத்தார்களோ அப்பொழுது தடை நீங்கியது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மே மாதம் நீங்கள் பார்க்கும் போது ஐயோ தடைகள் நிறைந்த மாதமா இருக்கிறது, ஐயோ வெளியிருந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தடை இருக்கிறது, ஆனா தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? ஆராதிங்க, தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை பிரஸ்தாபப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறாரா? அவர் தடைகளை உடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது வீடுகளிலே நீங்க என்ன செய்யணும்? தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க. துதினால் தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துங்க. அப்பொழுது நீங்கள் செய்யும் போது தேவன் என்ன செய்கிறாரா? நம் தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், முன் செல்கிற தேவன், இரண்டாவது தடைகளை உடைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்போது என்ன சொல்கிறார்? யோசுவாவை பார்த்து இந்த எரிகோ இந்த மடிக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிறவர்கள் கால் எடுத்து வைக்கிறாங்க. இவங்களை எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், நம்பினார்கள். காலடி வைத்த பிறகு இவர்களுக்கு முன்பதாக இருந்த கரை புரண்டு ஓடிய அந்த நதி
இவளுக்கு என்ன நடந்தா? வெட்டாந்தரையை போல மாறியதாமே. அல்லேலூயா. ஒருவேளை இந்த புதிய மாதத்துல தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நான் எப்படி சமாளிப்பேன், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில நான் மீண்டு வருவேன் என்று நீங்க அசலாய்ப்போட இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் தடைகளை உடைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறேன். சம்பவித்தது என்னவென்றால், இந்த இடத்துல இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப தேவன் என்ன சொல்லுகிறாரா, இவர்களை யோசுவாவை இவர்களை இந்த யோர்தான் நதிக்கு உள்ளே கடந்து போன பிறகு 12 கற்களை எடுக்க சொல்லுகிறார். எதற்காக என்றால், இந்த 12 கோத்திரங்களுக்காக, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் என்ற விதத்துல 12 கற்களை எடுக்க சொல்லி, இது எதற்காக எடுக்கிறாங்க? தேவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுவதற்காக என்ன பண்ணுகிறாரா, இந்த 12 கற்களை எடுக்க சொல்லுகிறார். நான் கூட விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தை நீங்கள் திரும்பி மாதம் முடியும் போது நீங்க இந்த மாதத்தை திரும்பி பார்ப்பீர்கள்டா, தேவன் உங்களை அதிசயமாய் நடத்தி இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க இந்த மாதம் முடியும் போது யாரும் சாட்சி சொல்ல போறீங்க. ஒருவேளை நம்ம ஒன்று கூடி சாட்சி ஆராதனை நடத்த முடியாமல் இருக்கலாம். நான் விசுவாசிக்க ஒவ்வொரு வீடுகளிலும் தேவன் சாட்சிகளை எழுப்ப போகிறார். எப்படிப்பட்ட சாட்சி என்னன்னா, இந்த மாதம் துவங்கும் போது கலக்கத்தோட துவங்கினேன். இந்த மாதம் துவங்கும் போது எனக்கு முன்பதாக ஒரு தடை இருந்தது. இந்த மாதம் துவங்கும் போது எனக்கு முன்பதாக ஒரு கலக்கம் இருந்தது. ஆனா எப்போது நாம் தேவனை துதித்தேனோ, நான் எப்போது தேவனை மகிமைப்படுத்தினோ, எப்போது தேவனை நான் உயர்த்தின பொழுது தேவ பிரசனம் எனக்கு முன்பதாக சென்றது. என் தடைகள் உடைக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, பிரச்சனைகளை பார்த்து கலங்காமல், நமக்கு எதிராக நிற்கிற இந்த செங்கடலை பார்த்து கலங்காமல், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, என் தேவனே நம்மை உயர்த்துகிறேன், நம்மை உயர்த்துகிறேன், நம்மை உயர்த்துகிறேன். தேவனை உயர்த்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவசரம் சொல்றது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Wherever God's name is exalted, he says, I will come and bless you. This month I want to tell you, the more you exalt God, more you are going to be blessed. The more you lift up God's name on high, more is going to be your blessing. நீங்கள் தேவனை உயர்த்தும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, நீங்கள் நினைத்ததற்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் பார்க்கும் போது தடைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்கள் போக போக தேவனை ஆராதிக்கும் போது, நீங்கள் காலடி வைக்கும் போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. God has called you. முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, முன் செல்கிற தேவன். இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உனக்கு முன் செல்கிற தேவன். இரண்டாவதாக தடைகளை உடைக்கிற தேவன். மூன்றாவதாக உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல கூட வசனம் அழகா இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்னா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். Hallelujah. This is God who calls you out by name. இந்த புதிய மாதத்துல யார் உங்களை மறந்தாலும் உங்களை மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். Hallelujah, hallelujah. There is a God who calls you by name. நம்ம லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, சகையு என்ற ஒரு மனிதர் இருந்தான். சகையை பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும்போது, இங்கே சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆனா சகையை பார்க்கும்போது
சகையோட வாழ்க்கையில அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தான், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தான். இப்ப இயேசு அந்த இடத்துல அந்த எரிகோ பட்டணத்துக்கு வருவதை சகையோ அறிந்திருந்தான். அறிந்திருந்த சகையோ எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணும். நீங்க நம்ம இந்த நல்லா யோசிக்கலாம். திடீர்னு நம்ம ஊர்ல திடீர்னு யாராவது ஒரு விஐபி வர, நமக்குள்ள ஒரு புதிய ஒரு இது வரும். எப்படியாவது நான் என்ன பண்ணணும், அவரை பார்க்கணும். ஒரு விஐபி வராங்கன்னா நான் எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகம். ஒருவேளை சகையை கூட அப்படி கூட இயேசு ஒரு விஐபி போலதான் ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஐயோ அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், அதெல்லாம் அவர் யோசிச்சிருக்க மாட்டான். ஏதோ ஒரு விஐபி யாரோ ஒருத்தர் வராங்க, நான் போய் பார்க்கிறேன், அவர் எப்படிதான், அவரை பத்தி ரொம்ப நல்ல காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் போய் பார்க்கலாம் என்று என்ன சொல்லுவான், அவர் பார்க்க போனால கேட்டுக்கோங்க. இப்ப சகையோ இப்ப இயேசுவை பார்க்கும் வந்தான். நம்ம சகையை பற்றி அறிந்திருக்கிறவர், இவன் தேவனுக்கு புறம்பான பாவம் செய்தவனாக இருக்கிறான், எல்லாரும் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். இப்ப சகையோ இந்த கூட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது ரொம்ப குள்ளமான இருந்தவடைய என்ன பண்ணனா, இவன் ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறினானா. ஏறிட்டு எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் போய் என்ன பண்ணனா, போய் எட்டி பார்த்தானா, முடியல. இப்ப மரத்துக்கு மேல ஏறி நின்று எட்டி பார்க்கிறான். இயேசு எப்படி இருக்கிறாரு, இயேசு நல்லவரா இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்ப நல்லா வசனம் அழகாடு. இயேசு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணார்ந்து பார்த்தார். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இயேசு அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, நான் இயேசுவை பார்க்கணும். ஆனா இயேசு என்ன பார்த்தான், கிட்ட வந்து அவன் அண்ணாண்டு பார்த்து வசனம் அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா என்று சொன்னார். நம் காலையில தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைப்பவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லாஹ் கேட்டுக்கோங்க. சகேயு உலகத்தால் வெறுக்கப்பட்டான், பாவி என்று அழைக்கப்பட்டான், உலகத்தால் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். ஆனா இயேசு என்ன பண்ணானா, நின்று அவனை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்த 2 வசனம் வாசிக்கும் போது, இப்போ எல்லாம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் சகையை பார்த்து என்னன்னு சொன்னாங்க, நீ பாவி என்று சொன்னாங்க. ஐயோ இவன் பாவியாச்சு, இவன் வீட்லயா போய் இயேசு தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க எல்லாருக்கும் சகையோட பேர் தெரியும், ஆனா இவனுடைய பாவத்தை சொல்லி இவனை அழைத்தார்கள். ஆனா இயேசுக்கு இவனுடைய பாவம் அறிந்திருந்தான், ஆனால் இவனுடைய பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை 4 மாதங்கள் தேவனை விட்டு நீங்க விலகி இருப்பீர்கள் என்றால், இந்த 5வது மாதம் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, திக்கற்றோரா நான் விடுவதில்லை. 3 ஆசீர்வாதங்களோடு பேசினேன். முதலாவதாக உங்களுக்கு முன் செல்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன். 3ஆவதாக பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க இத்தனை மாதங்கள், நீங்க 4 மாதங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார். இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல நான் நல்ல தேவனோட கூட இருந்தேன், நடுவுல பாவம் என்னுடைய வாழ்க்கையில வந்து விட்டது, இப்போது பாவத்தோடு நான் உறவு இருக்கிறது சொல்லுகிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். எதற்காக உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரா? உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக அல்ல, நீங்கள் எவ்வளவு பாவிகள் என்று சுட்டி காட்டுவதற்காக அல்ல, உங்களை அழைப்பது உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்காக. ஆமென். இப்போ சகைவை அழைத்த தேவன் சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னா. இப்ப வீட்டுல போயிட்டு அவர் அங்க இருக்கும் போது கடைசியா அவர் சொன்ன, இந்த நாள் என்ன, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் தேவன் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு சொல்லுகிற 3வது ஒரு வார்த்தை, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பெயர் சொல்லி அழைத்து நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 3 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பேசினேன். நேரம் கடந்து போய்விட்டது. வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய சித்தமானால் மீதி வார்த்தைகளை உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். முதலாவதாக தடைகளை உடைக்கிற தேவன் நம்மளுக்கு முன்பதாக, தடைகளை நமக்கு முன் செல்கிற தேவன். 2ஆவதாக தடைகளை உடைக்கிற தேவன். 3ஆவதாக தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் என்ன செய்கிறாரா அதை மாத்திரம் வாசிக்கிறேன்.
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தின் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் அறிவித்தேன். முதலாவதாக தேவன் சொன்னார், வெண்கல தாழ்பார்களை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முடித்து தேவன் சொல்கிறார், இருப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அதாவது something that is very close to your heart. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தகுதி இல்லாதவன் நீங்க சொல்றீங்களா? இந்த புதிய மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இல்லாமல் இருந்த, ஒருவேளை என்னால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் என் தேவன் எனக்காக உடைப்பார். ஆமென். அதனால கேட்டு எரிகோ மதிலுக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றார்கள். இப்ப எரிகோ மதில் இவர்களால் உடைக்க முடியல. எரிகோவை தாண்டினால்தான் இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஒரே குழப்பம், என்னடா இது, தேவன் நம்மளுக்கு கானான் தேசத்தை தரேன்னு சொன்னாரு, ஆனா இங்க பார்த்தா இவ்வளவு பெரிய மதில் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் அந்த எரிகோ மதில்களை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதே போலதான் இந்த மே மாதத்துல தேவன் சொல்லுகிறார், முன் செல்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன். நான்காவதாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து என் தேவன் உங்களுக்கு பொக்கிஷங்களை தருகிற மாதமாக இருக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நான் நினைத்ததற்கும் நான் வேண்டிக் கொண்டதுக்கும் நீ அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பொக்கிஷங்களை தருகிற மாதமாக இருக்க போகிறது. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில மே மாதம் இருந்தாலும், ஒரு வீடுகள்ல ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஐயோ வீடுகள்ல நான் அடைக்கப்பட்ட வாசல்ல இருந்தாலும், தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு தத்தம் செய்ததை தருகிற தேவன் ஒருவர். வாக்கு தத்தம் செய்த தேவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 4 வார்த்தைகளை உங்களோடு கூட பேசினேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கிற கண்களை கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இந்த காலை வேலை துதிக்கிறோம். We thank you, Jesus. Hallelujah, hallelujah. இந்த புதிய மாதம் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ரபா ஷப்பானை நிக்கரவா. எல்லாரும் வாயில திறந்தப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்க. தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி சொல்லி உம்மை பாட வேண்டும், காருண்யத்தை நீ போற்ற வேண்டும். நன்றி சொல்லி உம்மை பாட வேண்டும், காருண்யத்தை நீ போற்ற வேண்டும். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே,
மாறும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. அவரை பார்த்து சொல்லலாமா? உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே, தடைகளை உடைக்கிற தேவன், முன் செல்கிற தேவன் அப்பா, பெயர் சொல்லி அழைத்த தேவன் அன்பாவதாக அப்பா, பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிற தேவன். ஒருவேளை இத்தனை நாட்கள் எங்களுடைய இந்த புதிய வருடத்தில் ஒருவேளை 4 மாதங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்தாலும், ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மூலமாகப்பா என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களே நாங்கள் இருந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன், முன் செல்லுகிறபடியாக உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேவன் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்று தேவன் நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம். மனிதர்கள் தன்னை கொண்டு வந்திருந்தாலும், எதுக்கும் மதலை கொண்டு வந்திருந்தாலும், எங்கள் முன்பதாக யோதா நதி வந்திருந்தாலும், தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது அந்த யோதா நதி இயேசுவின் நாமத்திலே நிற்கட்டும் அப்பா. இயேசுவே, தேசத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தேவன் இந்த வாத வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வாத வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆம் என்று ஆமென் என்று நிறைவேறட்டும் அப்பா. In the name of Jesus, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் அப்பா. என் தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கதை எல்லாரும் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. தடைகள் உடையட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்துல தடைகள் உடையட்டும் அப்பா. இயேசுவே, இந்த வைரஸ் நிமித்தம் அப்பா என் தேசத்துல வந்திருக்கிற இந்த அடிவு இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும் அப்பா. In the name of Jesus அப்பா. இயேசுவே, மனம் இறங்கும் அப்பா, மனதிறங்கும், மனம் இறங்கும் அப்பா. மனதிறக்கத்தின் தெய்வமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீதி உள்ளவரே அப்பா, இறங்குவீராங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் அப்பா, சாப்பிட உணவு இல்லாமல் அப்பா பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்களே. எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருக்கிறார்களே. தேவன் மனம் இறங்குவீராங்கப்பா. தேசத்தின் மேல பாசேவாடுங்கப்பா. என் இந்திய தேசத்துல தேவன் இறங்குவீராங்கப்பா. இயேசுவே, இறங்குவீராகப்பா. தேசத்தில இயேசுவே, கண்ணீர் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல என் தேவன் இறங்குவீராக, என் தேவன் இறங்குவீராக, என் தேவன் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராகப்பா. இந்த கால வேளையில என் தேவனை நீர் இறங்கும்படி செபிக்கிறேன். தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. முன் செல்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், பொக்கிஷங்களை தருகிற தேவன். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும் அப்பா. இயேசுவை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படி செல்லும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பதாக தேவைகளோடு இருப்பார்கள். தேவைகளை சந்திக்கும்படி செல்லுகிறதாவே சபை போதைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. பலப்படுத்துக இயேசுவே. நீர் இன்னும் மையமாயா எடுத்து பயன்படுத்தும்படி செல்லுகிறதா. சபையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதலப்பா, பெரியவர்களை எல்லாரும் கருதல் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இந்த இக்கட்ட நேரத்துல, இந்த வியாகுலத்தின் நேரத்துல, இந்த கண்ணீரின் நேரத்துல என் தேவன் அவர்கள் துணையாளராக இருக்கும்படி கண்ணீர் மாற போகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த மாத பொக்கிஷங்களை தேவன் எங்களுக்கு தரப்போகிறபடியால் உமக்கு நன்றிகள்.
தடைகள் நீங்க போகிறபடியால் உமக்கு நன்றி. என் தேவன் எங்களை முன் சேர்க்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேவன் எங்களை பேர் சொல்லி அழைத்தபடியால், தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே எங்களை பேர் சொல்லி அழைத்தபடியால் உமக்கு நன்றி. பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தீராகப்பா. இந்த மாதம் முழுவதும் என் தேவ பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவ நமக்கு உமக்கே ரட்சகரும் மீட்பருமானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக. எங்களையும் சபை போதகரையும் தொலைபேசி மூலமாக எங்களை விசாரித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை இரண்டுக்கும் தயவு செய்து உங்களுக்கு அறிந்தவர்கள் சபையில தேவையோடு இருப்பவர்கள் தயவு செய்து எங்களை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மே மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.